ஹாக்கை சீரிஸோட எபிசோடு 6 பிரேக் டவுன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எபிசோடு 6க்கு வந்துட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆஹா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஃபினாலே இருக்காது, ஓரளவுக்கு சுமாராக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணும், பட் அந்தளவுக்கு மோசம் கிடையாதுங்க, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. வேலை இந்த எபிசோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் சொல்ல வேண்டிய விஷயங்களுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின்னை தான் காட்டுறாங்க. போன எபிசோட்லேயே கிங் பின்னை டீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சு விட்ருப்பாங்க. இப்போ அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்கன்றதை இங்கே நமக்கு காட்டுறாங்க. டேர்டெவில் சீரிஸில் வந்து அதே கிங் பின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எலேனார் வந்துட்டு அவர் ஹஸ்பண்ட் செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ஏஜென்சின்ற பேரில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ஸ்போர்ட் மாஃபியாவுக்கு அந்த ஸ்லோன் கம்பெனி மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஹவாலா பணத்தை வந்து இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காசை டேரெக்டாக கொடுக்க முடியாது, அதனால் இந்த கம்பெனி மூலமாக கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா பாசிபிளி எலேனா பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எலேனார் வந்துட்டு சிக்கலை மாட்டிட்டு இருக்காங்க. அவர் பொண்ணு மேலேயே சந்தேகம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிங் பெனுக்கு நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாத எலேனார், இது ஒரு வழி பாதை, போனால் திரும்புறது உயிர் மட்டும் தான்ற மாதிரி, நீங்கள் இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலேனார் கிட்ட நம்ம கிங் பின் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதனால் கிங் பின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எலேனாரை போட்டு தள்ளுற ஒரு பிளானில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த எலேனாரை போட்டு தள்ளுறதுக்காகவுமே கூட பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் நம்ம ஹாக்கி கூட பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இது எங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம், எங்கள் அம்மா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது நானும் வரேன், ஏன்னா நம்ம பார்ட்னர்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நமக்கு ஹாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேட் பிஷப் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னராக ஏற்றுக்கிட்டாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின் கூட மாயா லோபஸுமே வந்து பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்துட்டு மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் மூலமாக தான் நம்ம அப்பா செத்துருக்காரு, வில்லியம் லோபஸ் இவனால் தான் செத்துருக்காருன்றது, கிங் பின் மூலமாக தான் செத்தாருன்றது எப்படி நம்ம மாயாவுக்கு தெரிஞ்சு வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளவுமே மேலே சந்தேகப்படுறா, என் மேலே எல்லாத்துக்கும் பயம் விட்டு போச்சா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மாயா லோபஸையுமே கொடுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஆர்டரை கொடுத்து விட்டு நான் இந்த சிட்டியில் யார் டாமினேட் ஆனாலும் நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல வந்துட்டு பேசிட்டு போறாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கேட்டும் ஹாக்கையும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம நார்மலாக இருந்தால் பார்த்தாது, நமக்கு இன்னும் ஸ்பெஷல் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிக் ஆரோஸ் ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஏகப்பட்ட ட்ரிக் ஆரோ ரெடி பண்ணுறாங்க. அதில் பிம்டெக்கு, ஸ்டார்க் டெக்கு, நார்மல் ஆரோஸ், ஸ்பெஷல் ஆரோஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும். லாஸ்ட் ஃபைட்டில் இது எல்லாத்தையுமே சூப்பராக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றே கருத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கேட் ஏன் வந்துட்டு நம்ம ஹாக்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா மற்றவஞ்சஸ் எல்லாமே சூப்பர் பவர்ஸ் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கேட் மட்டும் தான் பார்த்து சார் நம்ம ஹாக்கை மட்டும் தான் சாதாரண மனுஷனாக இருந்து சண்டை போட்டுருப்பாப்புல, வெறும் பவுண்டரை வச்சு உங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன், உங்களால் தான் பார்த்தீங்கன்னா நான் இப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கேட் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த அவெஞ்சர்ஸ் ஃபைட்டுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அவர் ஜம்ப் பண்ணி அந்த பண்ணதை இதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நம்ம கேட்டுமே வந்துட்டு இப்போ ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்க மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சூட்டு போட்டவங்களாம் சூப்பர் ஹீரோ கிடையாது, பவர் இருக்கிறவனா சூப்பர் ஹீரோ கிடையாது, உதவி பண்ணணும்னு நினைக்கிறவன் அண்ட் தைரியம் இருக்கிறவன் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதே மாதிரி தான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லாப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க அந்த சூட்டை போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வழி காட்டுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பாசிபிளி இது அதுக்கு தான் சொல்கிறாங்க போட்டிருக்கு. அண்ட் பிஷப் ஃபேமிலி மூலமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவினிங்காக ஒரு பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெயிட்டர்ஸாக எல்லாத்தையுமே அந்த லாப்பர்ஸை போட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டு நம்ம ஹாக்கையாக அந்த இடத்துல ரெடியாகி வந்துடுறாங்க. தமிழ் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல கூட்டிகிட்டு இருக்காங்க. எலவனாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா, எலனாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, நம்ம ஜாக்கும் வந்துடுறாப்புல, காசியும் வந்துடுறாங்க, மாயாவும் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு லேட்டாக தான் வருவா, கிங் பின்னும் லேட்டாக வருவாப்புல. சொல்லிட்டுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே இடத்துல ஒன்று கூட்டிட்டாங்க. அந்த இடத்துல மாயா பார்த்தீங்கன்னா எலனார் கிட்ட வந்துட்டு அந்த வீடியோவை காட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அங்கே தான் வந்துட்டு நம்ம காசி நம்ம ஹாக்கைக்காக குறி வைக்கிறான். காசி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கை வந்துட்டு அந்த லேசரோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கிளாஸில் பார்த்துட்டு அந்த பிளேட்டை வாங்கியே பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டை டிஃப்ளெக்ட் பண்ணிடுவாப்புல. அந்த பிளேட்டு புல்லட்டை டிஃப்ளெக்ட் பண்ணுதா என்னப்பா இது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் எல்லாரும் அங்கே தப்பிச்சு பார்க்குறாங்க. எலனாரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கெட்டை விட்டு போகிறா, ஆனால் எலனாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஜாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவரோட கத்தி சண்டை வித்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருப்பாப்ல. சைடில் நம்ம எலேனாக்கும் கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன சண்டை போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி சின்ன சீக்வன்ஸ் தான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு வந்துட்டு பட்டுன்னு ஒரு அற விட்டுருவா நம்ம எலேனாக்கு. எலேனாவோட ரியாக்ஷன் அதை மூணு பார்க்கணுமே, என்னடா பட்டுன்னு அடிச்சு புட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம எலேனா நினச்சா ஈஸியாகவே நம்ம கேட் பிஷப்பை கொண்டுற முடியும். எலேனா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, சின்ன பொண்ணை அவளை எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எலேனா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி அவளை போனால் போதும் தான் விட்டுக்கிட்டு இருக்கா. பட் கேட் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. இந்த இடத்துல இவங்களோட ஃபைட் சீக்வன்ஸுமே ரொம்ப காமெடியாக தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்களோட சேசிங் சீக்வன்ஸ் எல்லாமே காமெடியாக தான் போயிட்டுருக்கோம். இது எதுக்கு வேணாமே விட்டுறலாமே அப்படி மாதிரி ஒரு காமெடியாக தான் போயிட்டுருக்கோம்.
அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசி வந்துட்டு ஆக்சுவலி ஸ்னைப்பர் வச்சு சுடும்போது இந்த பக்கம் நம்ம ஹாக்கை பார்த்தீங்கன்னா அம்பு வச்சு அப்படியே அவனை சுட்டு மயக்க மருந்து போட்டு மயக்கம் அடிச்சிடறாப்புல. இந்த பக்கம் நம்ம ஹெலனாவுமே வந்துட்டு ஹாக்கையை கொள்ள வர எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் அதன் மூலமாகவே பிஷப்பும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறா. அந்த இடத்துல ட்ராக் சூட் மாஃபியா மெம்பர்ஸுமே வந்துடுறாங்க. இவன் வந்துட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கும் வந்துடுறாரு. ஜாக்கோட அந்த ஒரு ஸ்வாட் சில்ஸை இந்த இடத்துல நமக்கு காட்டியிருந்திருப்பாங்க. இதுக்காடா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. மூணாவது எபிசோட அந்த எபிசோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு கையில் இந்த கத்தியை அசால்ட்டாக தட்டி விடுவார். அவன் பெரிய வித்தகாரம் போட்டிருக்கடா அப்படின்னு சொல்லி நான் இவருக்கு லாஸ்ட்டில் ஏதாவது பெருசாக வைப்பாங்களோ அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் சப்புன்னு முடிச்சிட்டாங்க. ஜாக் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் என்னன்னு டீட்டெயிலாக காட்டியிருந்திருக்கலாம். எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா காசியுமே பார்த்து அவனையும் கூட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வராங்க. காசி அந்த பக்கம் நம்ம ஹாக்கி கூட சண்டை போட்டுருக்காப்புல. அந்த இடத்துலையுமே அடிச்சு போட்டு போய் அவர் மரத்தில் மாட்டிக்குவார். மரத்துலேருந்து எலேனா பார்த்தீங்கன்னா 2 அம்பு யூஸ் பண்ணி எகைன் அவர் கீழே தள்ளி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆந்தையுமே இருக்கும். ஏன்னா புள்ள குட்டிக்காரன் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருப்பாப்புல. பட் மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த பக்கம் லாஸ்ட்டாக அவரோட அந்த ஒரு காமிக் கிரேட்ஸோட பார்த்தீங்கன்னா வில் பண்ணுறாரு. காமிக் கிரேட்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, மாஸ்க் அந்த இடத்துல இல்லை. பட் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ் பார்க்கும்போது அந்த பர்பிள் பிளாக் கலரில் கிட்டத்தட்ட காமிக் கிரேட் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஃபைட் ஃபுல்லாகவே நைட்டில் நடக்கிறதுனால நமக்கு அந்த சூட்டோட டிசைன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியல. பட் அந்த பக்கம் ஃபைட்டு பயங்கரமாக தான் போயிட்டு வந்திருக்கு. ஏகப்பட்ட ஏரோஸ் இருக்குங்க, பயங்கரமான ட்ரிக் ஏரோஸ்லாம் இருக்கும். லைக் ஸ்லீப் டாட் ஏரோ இருக்கும், அந்த நெயில் ஏரோ இருக்கும், பெப்பர் ஸ்ப்ரே ஏரோ இருக்கும், ஸ்லீப் பவர் கொண்ட ஏரோ இருக்கும், அண்ட் ஒரு ட்ராங்க்லைசர் ஏரோஸ்லாம் கூட இருக்கும், பிம்டெக்கோட ஏரோ இருக்கும், சோனிக் பூம் இருக்கும், ஃப்ரீஸ் ஏரோ இருக்கும், ஃப்ளாஷ் ஏரோ இருக்கும், அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஏரோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். ஸோ ஏகப்பட்ட ஏரோ இருக்குங்க. ஸோ விதவிதமான ஏரோஸ் வச்சுருந்துருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டெக்னாலஜி வச்செல்லாம் கூட ஹீரோ ஆகலாம் போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் அங்கே காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபைட் சீக்வன்ஸுமே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஏகப்பட்ட ட்ராக்ஸ் மாஃபியா மெம்பர்ஸே அவங்க அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா டீல் பண்ணி அடிச்சு போடுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு ட்ரக்கை மேலே விட பிம்டெக் யூஸ் பண்ணி அதை சுருக்கியிருப்பாப்புல. அண்ட் இந்த ட்ரக்கு சின்ன உடனே ஏதோ எறும்பு கத்துற மாதிரி சவுண்டு கேட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தை வந்து அதை தூக்கிட்டு போயிடும். அவனுங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. உசோட இருக்கானுங்களா செத்துட்டானுங்களா ஒன்றும் தெரியல. ஆக்சுவலி இந்த அம்பு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெட் கலர் ஒரு பாயிண்ட் வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த பிம்டெக் வந்துட்டு ப்ளூ கலர் ஏரோ இருக்கும். ப்ளூ பெருசாக்கும், ரெட் சின்னதாக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெளிவாகவே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காசிக்கு நேரம் ஆக்சுவலி ஒரு ஏரோ விட்டு அந்த ஏரோவை 2ஆக போலப்பாரு. அது வந்துட்டு ஹுடன் ஏரோ. ஸோ போன எபிசோட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹுடன் ஏரோவை நம்ம விட்டு அதை இந்த ஏரோ மூலமாக 2ஆக போலக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணுவார். என்ன கதை விட்றீங்களாம் கேட்கும்போது நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். இந்த இடத்த அதை லிட்டரலாக செஞ்சே காட்டியிருந்திருக்காங்க. அந்த ஏரோவுமே பார்த்தீங்கன்னா காசி பிடிக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா சில திறமைகள்லாம் இருக்குது. அண்ட் காசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மாயா லோபஸ் கூட சண்டை போகிறது மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. மாயா வந்துட்டு சொல்லுவா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், இதை விட்டு வந்துடு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது காசி பண்ண இடத்துல கேட்கல, இதுதான் என் இடம், நீ ஏன் இடத்த எடுத்துக்கிட்ட, அது எப்படி என்னால் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனே சாகிற மாதிரி காட்டியதோட முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் எலைனாக்கும் ஹாக்கைக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எமோஷன் மொமெண்ட்லாம் இருக்குங்க. லைக் நம்ம காசி அண்ட் மாயா எமோஷனாக இருக்கட்டும், நம்ம எலைனாக்கும் கிளின்ட்டுக்குமான அந்த ஒரு எமோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கூட நம்ம கேட் அண்டு அவங்க அம்மாக்கான எமோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும். எமோஷன் நிறைய இடத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் அந்தளவுக்கு ஆகன்றதுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு சுமாராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். இந்த பக்கம் கிளின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்துட்டு நம்ம எலேனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எலேனா ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. உன்னால தான் அவள் செத்தா, நீ நினச்சதா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருப்பா. வார்மேரில் நடந்தது யாருக்கும் தெரியல, அதனால் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு அந்த விசில் மூலமாக அடித்து அவளை பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ உனக்கு நட்டாஷாவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலேனா கிட்டத்தட்ட கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பெண்ணையுமே காட்டியிருக்காங்க. கிங் பென் பார்த்தீங்கன்னா அந்த டோரை அசால்ட்டாக ஒத்த கையிலேயே பார்த்தீங்கன்னா பிடிங்கி எடுத்துட்றாப்புல. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான். இந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் காட்டியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எலேனாவோட ஏரோ கூட அவர் உள்ளே தொலைக்காத மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அந்த பக்கம் காரை விட்டு ஏற்றினா கூட நம்ம பெருசாக ஒன்றும் ஆகலை. நம்ம ஆக்சுவலி நம்ம பிளாக் கிங் பெனுக்கு பயங்கரமாக தான் இருக்காப்புல பார்க்குறதுக்கு. பட் லுக் வைஸ் பயங்கரமாக இருக்காங்களே தவிர இந்த இடத்துல கேட் பிஷப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அசால்ட்டாக நம்ம கிங் பென் டீல் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. லைக் கிங் பென் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கேட் பிஷப்பை பெருசாக அடிச்சிருக்க மாட்டார். அந்த அம்பை கூட எடுத்து 2ஆக உடச்சி போட்டு தான் போயிருப்பார். சின்ன பொண்ணு இவளுக்கு ஏதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால் இவளை விட்டுறலாம் அப்படின்ற நினப்பில் இருக்குது. அவர் போனால் போதும் தான் விட்டு போயிருக்காப்புல. அந்த இடத்துல பிளாக் விடோவாக இருக்கட்டும், ஐ மீன் நம்ம எலேனாவாக இருக்கட்டும், இந்த இடத்துல கிங் பென்னாக இருக்கட்டும், நம்ம கேட் பிஷப்பை ஏதோ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ போனால் போதுன்னு விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா விளையாட்டு வினையாயிடுச்சுன்ற மாதிரி போனால் போதுன்னு விட்டுட்டு போனவ தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டா. ஏன்னா இந்த இடத்துல கிங் பென் அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணலங்க. யூஸ் பண்ணியிருந்தால் ஒரே அடியில் கேட் பிஷப்பை அடித்து கொண்டிருக்கலாம். பட் அவர் பார்த்தீங்கன்னா எலேனா கேட்வே வந்துட்டு ஏதோ சின்ன பொண்ணு போனால் போது விட்டு போயிடலாம், அவள் அம்மா பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை விட்டுட்டு போக தான் பார்க்குறாரு. பட் கேட் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அவர் கையில் இருந்த அந்த பின்னே யூஸ் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோஸெல்லாம் வெடிக்க வச்சு
நம்ம கிங் பின்னை டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. கிங் பின்னை கொஞ்சம் சப்பையாக தான் முடிச்சிட்டாங்க. கேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபிசிக்கலாக நம்ம கிங் பின்னை டிஃபீட் பண்ண மாதிரி தெரில. அவர் கொஞ்சம் ட்ரிக்காக தான் டிஃபீட் பண்ணியிருப்பா. அது லைட்டாக கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி இருந்தாலும் கிங் பின் அடி வாங்குறது நமக்கு கொஞ்சம் சப்புன்னு தாங்க இருக்குது. என்ன எப்படி சப்புன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு நம்ம கிங் பின்னோட நெத்தியில் கண்ணை வச்சு சுடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நெத்தியில் இருக்காது, அது கண்ணில் போயிருக்கோம். அடுத்தடுத்த வந்த சீரீஸ்லாம் நமக்கு தெளிவாக காட்டியிருப்பாங்க. இப்போ டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் வேறு வரப்போகுது, அதுலேயும் நம்ம கிங் பின் வர போகிறாரு. இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன டைமில் கிங் பின் செத்துட்டாரா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கிங் பின் சாகலாம் கிடையாது, அவ்வளோ சீக்கிரம் சாகலாம் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா கிங் பின் வச்சு நிறைய கதை சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எலெனாரை நம்ம கேட்டே வந்துட்டு போலீஸில் மாட்டி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ தப்பு பண்ணது சொந்த வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களையும் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்குற மாதிரி தான் அந்த எபிசோடையும் முடிச்சிருந்துருக்காங்க. ஸோ நாட்டை காப்பாற்றணும்னா முதல்ல வீட்டை களை எடுக்கணும் அப்படின்ற கணக்காக அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பயே பண்ணியிருந்திருக்காங்க இந்த சீரீஸில். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்தும் சுமூகமாக முடியுது. இந்த பக்கம் நம்ம ஹாக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கேட்டையும் சரி அந்த லக்கி டாகையும் சரி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த ரோலக்ஸ் வச்சு நம்ம ஹாக்கி ஆக்சுவலி அவர் ஒய்ஃப் லாராவுக்கு கொடுப்பாரு. அதில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின்னாடி 19 அப்படின்னு சொல்லி எழுதுறது மட்டும் இல்லாமல் ஷீல்டோட சிம்பிள் இருக்கும். ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம லாராவுமே ஒன் ஆஃப் தி ஷீல்ட் ஏஜென்ட் தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. ஸோ லாராவுமே ஷீல்டு ஏஜென்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த நம்பர் 19ன்றது பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஆக்சுவலி இந்த ஷீல்டு நம்பர் 19 வந்துட்டு வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம மாக்கிங் பேர்டு தான். மாக்கிங் பேர்டில் ஆக்சுவலி நம்ம ஹாக்கியோட எக்ஸ் ஒய்ஃப் தான் அந்த கேரக்டர். பட் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஒய்ஃபாகவும் அண்ட் மாக்கிங் பேர்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி மாக்கிங் பேர்டு மேபி இவங்க ப்ரீவியஸ் மாக்கிங் பேர்டாக இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி மாக்கிங் பேர்டாக இருந்துட்டு இப்போ ஒரு சாதாரண ஆளாக இருந்திருக்காங்க போட்டிருக்கு. அதை தான் நமக்கு இந்த இடத்துல காட்டியிருந்திருக்காங்க. ஸோ லிட்டரலி 2 பேருமே ஷீல்ட் ஏஜென்ட்ஸாக தான் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஹாக்கிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இருக்குங்க, பாசிபிளி வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்ல முடியாது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கி வந்துட்டு அவரோட சூட்டை போட்டு எரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சூட்னால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இது தேவையே இல்லைடா, போட்டு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சூட்டை அந்த இடத்துல எரிச்சு போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிருந்திருப்பாப்பில். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கிக்கு கூட என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாக்கிக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம எல்லாம் நிறையவே பேர் சொல்லுவா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மொக்கையாக இருந்ததுனால அந்த இடத்துலையுமே கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஹாக்கியை எப்படியோ போயிடுவார். இவ இன்னும் திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி அவருமே அந்த இடத்த விட்டு போயிடுவார். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸே முடியுது. லாஸ்ட்டில் போஸ்ட் கிரெடிட் தான் இருக்குமேடா அப்படின்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் கிரெடிட் இருக்குன்னு நினச்சா பாட்டை போட்டு ஏமாற்றிட்டு போட்டாங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாட்டை போட விட்டுட்ருக்காங்க அந்த ராஜர்ஸ் மியூசிக்கலோட. பட் அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் நாம் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக போஸ்ட் கிரெடிட் சீன் எதிர்பார்த்தோம். பட் பாட்டை போட்டு ஏமாற்றி விட்டாங்க. பாட்டை பற்றி சொல்லும் போது தாங்க ஆக்சுவலி இந்த சீரீஸை நான் தமிழ் டப்பிங்லேயுமே பார்த்தேன், இங்கிலீஷ் தமிழ் இடத்துலையுமே பார்த்தேன். தமிழ் டப்பிங்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டையுமே தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு லிரிக்ஸ் கொஞ்சம் கேட்க முடியாத மாதிரி தான் இருக்குது. கேட்க முடியாத மாதிரினா ஐ மீன் தெளிவாக கேட்கல, லிரிக்ஸ் என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. பட் பாட்டு ஓரளவுக்கு கேட்கறதுக்கு ஏதோ நல்லா தாங்க இருந்துச்சு. தமிழ் டப் பண்ணாலும் ஒன்றும் கேட்க முடியாத அளவுக்குலாம் பண்ணல, நல்லாவே பாட்டை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. வசனத்தை தமிழ் டப் பண்ணுறவங்களோட பாட்டை தமிழ் டப் பண்ணி பாடுறது தான் கஷ்டம். ஆனால் அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நல்லாவே அந்த பாட்டு சீக்வன்ஸும் நல்லாவே இருந்திருக்கு தமிழ் டப்பிங்கில். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் டப்பிங்கில் கூட பார்க்கலாம், அந்த பாட்டு கூட நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பைடர்மேன் அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் இந்த சீரீஸ்லேயே வரலங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டேர்டெவில் பார்ன் அகைன் சீரீஸில் நம்ம ஸ்பைடர்மேனை காட்டுறதுக்காக பிளான்ஸ் வச்சுருந்துருக்காங்க. பட் சோனி வந்துட்டு சீரீஸ்லலாம் ஸ்பைடர்மேனை காட்ட முடியாது, படங்களில் மட்டும் தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டதுனால இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்வலால் வந்துட்டு ஸ்பைடர்மேனை யூஸ் பண்ண முடியல சீரீஸில், படங்களில் மட்டும் தான் காட்டணுன்ற மாதிரி இருக்குது. இது அத்தனைக்கு காரணம் அந்த சோனி பயன்படுது தாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த ரைட்ஸை பிடிங்கிட்டா போதும், இதெல்லாம் சரியாக போயிடும். ஆனால் அவன் கொடுக்க மாட்டானே, என்ன பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லணும்னா தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் கூட சீரீஸ்க்காக வேறு யாராவது மாற்றி கொடுக்க வைப்பாங்களோ, அந்த வாய்ஸஸில் எதனா மிஸ்மேட்ச் ஆயிருமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் கிடையாதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன வாய்ஸோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நட்டாஷாவோட வாய்ஸ் வந்திருக்கும். அந்த வாய்ஸை கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு நமக்கு அதே காட்டியிருந்திருப்பாங்க. அது படத்தில் வந்ததா இல்லை டப்பிங் வாய்ஸ் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களான்னு தெரில. பட் சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த டப்பிங்காக மெனக்கேட்டு பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த டப்பிங் பண்ண பாட்டு மாதிரி. இதனால தான் எனக்கு தமிழ் டப்பிங் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து நம்ம கிங் பினுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்த வாய்ஸ் ஆக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? கடன் இருந்தா அப்படிதான் இருந்தாகணும். உங்க புருஷனை நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப டபுள் தான் இந்த டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவில் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் வரல. பட் இந்த டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிங் பின்க்கு வேறு யாரோ தான் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. உன்னை மீட் பண்ணதில் சுத்தமாக எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
இந்த சீரிஸில் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது ஒரு ஆள், திரும்ப பார்த்தீங்கன்னா எகைன் அங்கே வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது ஒரு ஆள், மாற்றி மாற்றி தான் கொடுத்துருந்துருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம கிங் பின்க்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவரோட பேர் விஜய்குமார். இவரோட வாய்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். எல்லாம் அவர் நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ் ஆக்டர் தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தான் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த நம்ம டேட்வெல் பானகின் வாய்ஸ் ஆக்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வாய்ஸ் அந்த அளவுக்கு செட் ஆகலை. கிங் பின்க்கு வேற யாருன்னா வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்க வச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு இவரே திரும்ப கூப்பிட்டு வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்க வச்சிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு இல்லை, இறந்துட்டாரு. ரெஸ்ட் இன் பீஸ். வெல் பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருந்தால் அவரோட வாய்ஸ் கூட நல்லா தான் இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் இல்லை, அதுக்கு பதிலாக தான் வேறு யாரையோ வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்க வச்சுருக்காங்க. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. இந்த ஏஐலலாம் நிறைய பேர் புது வாய்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களே, அந்த மாதிரி அவங்க வாய்ஸை தமிழ் டப்பிங்கில் கொண்டு வர முடியாதா? ஏஐயில் கொண்டு வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டபுளாக இருக்கும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேபி அது காட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த ஆர்கை சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நல்லாச்சுன்றதையும் கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.